மகாபாரதத்திலே பஞ்சபாண்டவர்கள் ஐவரும் கிருஷ்ண பரமாத்மாவிடம் சென்று கலியுகத்தினுடைய இயல்பு எப்படி இருக்கும் என்று கேட்கிறார்கள். ஐவரையும் ஐவேறு பாதை வழியாக சென்று இன்று முழுவதும் பயணம் செய்துவிட்டு வாருங்கள், உங்கள் கேள்விக்கு பதில் சொல்கிறேன் என்று கிருஷ்ணன் சொல்கிறார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசையிலே போகிறார்கள். மாலை மீண்டும் கிருஷ்ணனிடம் வந்து சேருகிறார்கள். தருமா, நீ என்ன போற பாதையிலே என்ன பார்த்தாய்? கிருஷ்ணனுக்கு தர்மன் சொல்லுகிறான், போற வழியிலே 5 கிணறுகள் இருந்தன. அந்த 5 கிணற்றுக்குள் நடுவிலே இருந்த பெரிய கிணறு மட்டும் முழுமையாக நீர் நிரம்பி காணப்பட்டது. அதை சுற்றி இருந்த 4 கிணறுகளும் வெறுமனவே நீரற்று வறண்டு போய் இருந்தது. இது என் கவனத்திலே மிகவும் ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்கியது. இந்த காட்சி விடை தெரியாத ஒரு விசித்திரமான அமைப்பாக இருந்தது. அப்படியா? ஆகட்டும். பீமா, நீ என்ன பார்த்தாய்? ஒரு பெரிய பாறை மலை உச்சியிலே இருந்து உருண்டு வந்து கொண்டிருந்தது. எல்லாவற்றையும் அடித்து தள்ளி துவைச்சு தூவாம்சம் செய்து கொண்டு வந்த அந்த பாறை ஒரு சிறிய புல் தடுத்து நின்று விட்டது. ஒரு சிறிய புல் அந்த பாறையை தடுத்த போது நின்று விட்டது. பெரிய பெரிய மரங்களை மலைகளை எல்லாம் அடித்து கொண்டு வந்த பாறை ஒரு புல்லுக்கு சளைத்து போய் நின்றது. இந்த காட்சி எனக்கு பெரிய ஆச்சரியத்தை தந்தது. ஓ அப்படியா? இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றாக சொல்லுகிறார்கள். சகாதேவனிடத்திலே கேட்கிறார், சகாதேவா, நீ என்ன பார்த்தாய்? நான் போன ஒரு வயல்வெளியிலே ஒரு பசு தன்னுடைய கன்றை பாச மேலீட்டோடு நக்கி பாசம் பொழியுது. சரி, இது எல்லா இடங்களிலும் நடக்கின்ற காரியம்தானே. பசு தன்னுடைய கன்றை தாய்மை மேலீட்டோடு பாச மேலீட்டோடு நக்குவது உனக்கு தெரியாத ஒன்றா? இல்லை கிருஷ்ணா, அப்படி நக்கி 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 அன்பை காட்டி பாசத்தை காட்டி நக்கி கொண்டு அந்த நக்கி 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 அந்த பசுக்கண்டுக்கு அதனுடைய உடம்பு முழுவதும் ரத்தம் பெறும்படியாக புண் உண்டாகிவிட்டது. ஒரு தாய் பசு பாசத்தோடு தன்னுடைய கன்றை நக்குகிறது என்று பார்த்து கொண்டிருந்த எனக்கு பதைப்பதைப்பு உண்டாகியது. பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. அந்த கண்டுக்குட்டியிலே இருந்து ரத்தம் கசிகிற அளவுக்கு அந்த பசு அதை நக்கி கொண்ட விதம் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. சரி, உங்கள் கேள்விக்கு பதில் சொல்கிறேன். முதலிலே, தருமா, நீ 5 கிணறு பார்த்தாய், ஒரு கிணறு நிரம்பி காணப்பட்டது, 4 கிணறுகளும் வெற்றாக வறண்டு போய் இருந்தது என்று சொன்னாயே. கலியுகத்தில் இப்படித்தான் ஒருவனிடத்தில் அளவுக்கு அதிகமான செல்வம் மேலோங்கி இருக்கும். ஏனையவர்கள் எல்லாம் பட்டினியோடும் பசியோடும் வறுமையோடும் இருப்பார்கள். இதனுடைய குறியீடுதான் நீ பார்த்த காட்சி. ஓ அப்படியா? சரி, குறியீடாக கலியுகத்தினுடைய பாதிப்பை உணர்த்துவதற்காகத்தான் அந்த காட்சி உனக்கு தென்பட்டது. தருமன் புரிந்து கொண்டான். பீமனிடத்திலே, பீமா, நீ பார்த்த காட்சி இருக்கிறதே, பெரிய பாறை, அடித்து தள்ளி கொண்டு வந்த பாறை, மலைகளையும் மரங்களையும் அடித்து தள்ளி கொண்டு வந்த பாறை ஒரு சிறு புல்லிலே தடுத்து நின்றது என்று சொன்னாயே. பெரிய பெரிய ஆபத்துக்களை எல்லாம் விளைவிக்கப் போகின்ற கொடுமையான அநியாயங்களுக்கெல்லாம் இறையருள் என்கின்ற ஒரு சிறு மருந்து பெரிய பாறையை தடுத்து நிறுத்திய புல்லு போல பெரிய அழிவுகளை எல்லாம் சிறிய இறையருள் தடுத்து நிறுத்தும் என்பதை புரிய வைப்பதற்காகத்தான் அந்த காட்சி. கலியுகத்தில் பெரிய ஆபத்துக்களிலே இருந்து தப்ப வேண்டுமாக இருந்தால் சிறிய புல் பாறையை தடுத்தது போல இறையருள் தான் துணை செய்ய வேண்டும். புரிந்தது? சகாதேவா, உனக்கு தாய் பசு கன்றுக்கு நக்கி நக்கி உடம்பு முழுவதையும் புண்ணாக்கியது என்று சொன்னாயே, அது என்னுடைய அடையாளம் தெரியுமா? கலியுகத்திலே பெற்ற பிள்ளைகள் மீது தாய் தந்தையர்கள் அளவுக்கு அதிகமாக பாசங்காட்டி கெடுத்து கொள்ளப் போகிறார்கள். அளவுக்கு அதிகமாக பிள்ளைகளை பாசங்காட்டி வளர்க்கிறோம், பற்று வைக்கிறோம், செல்லமாக வளர்க்கிறோம், அன்பு காட்டுகிறோம் என்கிற பேரிலே அவர்களை தாங்கென்று தாங்கி அவர்களை எந்தவிதமான இயல்பாளுமையோடும் வளரவிடாமல் தடுத்து பிள்ளைகளுடைய அழிவுக்கு பெற்றோர்களுடைய பாசமே காரணமாக இருக்க போகிறது.
இதனுடைய குறியீடு தான் நீ பார்த்த காட்சி என்று கிருஷ்ணன் சொல்லுகிறான். இந்த கதை மற்ற விடயங்களை கூட நான் விரிக்காமல், அர்ச்சுனான் நகுலன் கண்டவற்றை எல்லாம் சொன்னால் கதை நீண்டுவிடும். நான் இன்றைக்கு சொல்ல நினைத்த விடயமே இதுதான். அந்த மேலும் முன்னுக்கு சொன்னதெல்லாம் ஒரு உதாரணத்துக்காக சொல்ல வேண்டும் என்பதற்காக. பெற்றோர்கள் இன்றைக்கு பிள்ளைகளை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறோம் என்கிற பெயரிலே கெடுத்துக் கொள்ளுகிறோம். பிள்ளைகளை பேசக்கூடாது, பிள்ளைகளை அடிக்கக்கூடாது, பிள்ளைகளை பற்றி மற்றவர்கள் யாரும் எந்த குறையும் சொல்லக்கூடாது. அப்படி ஒரு உலகத்தில் பிள்ளைகள் வாழ முடியுமா? பிள்ளைகள் என்று சொன்னால் அடுத்தவர்கள் குறநிறைகளை கேட்க வேண்டும். சரி, அது அப்படித்தான். மற்றவர்கள் ஏதாவது சொன்னால் அதில் நியாயம் இருந்தால் அதை புரிந்து கொள், ஏற்றுக்கொள், அதற்கேற்ப உன்னை மாற்றிக்கொள் என்று சமாதானம் சொல்ல வேண்டும். பிள்ளைகளுக்கு கஷ்டத்தை புரிய வைத்து வளர்க்க வேண்டும். பிள்ளைகளுக்கு வேலை சொல்லக்கூடாது. இன்றைக்கு நாங்கள் ஒரு பொய்மையான வாழ்க்கையை வாழ பழக்குகிறோம். 15 வயது, 16 வயது, 18 வயது எந்த பிள்ளையிடம் கூட பாத்திரங்கள் என்று சொல்ற வழக்கம் இல்லை, வீட்டை கூட்டென்று சொல்ற வழக்கம் இல்லை. ஏனென்று கேட்டால் அது பிள்ளைகள் பாவம் படிக்க வேணும். வீடு கூட்ட முடியாமல் ஒரு பொம்பளை பிள்ளை, வீடு கூட்ட முடியாமல் ஒரு ஆம்பளை பிள்ளை வீட்டிலே இருந்து படிப்புத்தான் முழு நேர தொழில் என்று அப்படி எங்கு எப்பொழுது படித்தோம்? வீட்டிலே வேலை பார்த்து, வயலிலே வேலை பார்த்து, அப்பாவினுடைய கடையிலே வேலை பார்த்து என்று எல்லா வேலைகளையும் பார்த்து கொண்டுதான் எங்கள் தலைமுறை படித்தது. படிப்பு என்கின்ற வெறும் படிப்பு என்கின்ற ஒரு குறுகிய வட்டத்துக்குள் நிற்கவில்லை. தயவு செய்து பிள்ளைகளை, இது நீங்கள் நினைக்கிறீர்கள் பிள்ளைகளுக்கு உதவியாக இருக்கிறோம் என்று, அப்படி இல்லவே இல்லை. தயவு செய்து அதை புரிந்து கொள்ளுங்கள். திடீரென்று உங்கள் பிள்ளைகள் இந்த வேலைகளை எல்லாம் செய்ய வேண்டி வருகிற போது மிகவும் சிரமப்படுகிறார்கள். சிறு வயதிலே இருந்து தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் மறந்து விடாதீர்கள். சிறு வயதிலே இருந்து வேலைகளை செய்து பழக்கப்பட்டு கொண்டு வந்தால்தான் அவற்றை செய்ய முடியும். நாளைக்கு பிள்ளைக்கு சமைக்க தெரியாது, பாத்திரம் கழுவ தெரியாது, வீடு கூட்ட தெரியாது, துணி துவைக்க தெரியாது என்றால் அந்த பிள்ளை அடைய போகிற சிரமத்துக்கு ஒரு அளவு கணக்கு இல்லை. சிறு வயதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கி, வயலிலே நாற்று நடுகின்றது என்று ஒரு வளமை இருக்கிறது. அந்த நாற்று நடுகிறது என்றால் என்ன? மழை பெய்ய வேண்டிய காலத்தில் பெய்யவில்லை என்றால் வயலிலே பயிரிடுவதற்கு முன்னதாக ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பயிரை விளைவித்து அந்த நாற்று மேடையில் அதை பழக்கி, அந்த குறுகிய ஒரு சின்ன இடத்துக்குள்ளே தண்ணீரை கொடுத்து வளத்தை கொடுத்து அதை வளர்த்து அது ஒரு பருவம் அடைந்த பிறகு அதை கொண்டு வந்து வயலிலே நட, பிறகு கிடைக்கிற அறகுறை நீரோடு அது வளர்ந்து தாக்குப்பிடிக்கும். சிறு வயதிலே இந்த தடுப்பு மருந்துகள் எல்லாம் கொடுக்கிறோமே, அந்த தடுப்பு மருந்துகள் எல்லாம் என்ன செய்கிறது? எங்கள் ஐயா கம்பவாரதி ஐயா தான் அதை சொல்லுவார். தடுப்பு மருந்து என்பது வேறொன்றும் இல்லை, போலியோ சொட்டு மருந்து. போலியோ தடுப்பு மருந்து என்றால் என்ன தெரியுமா? போலியோ நோய்க்கு உரிய மருந்தை எடுத்து, நோய் கிருமியை எடுத்து அதை கொஞ்சம் மென்மைப்படுத்தி எங்களுடைய உடம்புக்குள்ளே செலுத்துவது. கொரோனா தடுப்பு மருந்து என்றால் கொரோனா நோய் கிருமியினுடைய அந்த கிருமியை பதப்படுத்தி எங்கள் உடம்புக்கு பழக்கப்படுத்துவது. அது எங்களுடைய உடம்புக்குள்ளே நிற்கும். கொரோனா நோய் கிருமி எங்களை தாக்க வருகிற போது அதை எதிர்க்கும். எல்லா தடுப்பு மருந்துகளும் அப்படித்தான். அதுபோல பிள்ளைகளை கொஞ்சம் கொஞ்சம் பழக்கி, கஷ்டத்துக்கு முகம் கொடுக்க பழக்க வேண்டும், தோல்விகளுக்கு முகம் கொடுக்க பழக்க வேண்டும். ஏனென்று கேட்டால் தோல்வியை சந்திக்காமல் ஒரு பிள்ளை வாழ முடியாது, கடைசி வரை வாழ முடியாது. அப்படி எங்கேயாவது வாழ கிடைத்தால் அது ஒரு விதிவிலக்கான வாழ்க்கை. எல்லோருக்கும் அது சாத்தியமில்லை, எப்போதும் சாத்தியமில்லை. என்றைக்கு ஒரு நாள் பிள்ளை தோல்வியை சந்திக்க வேண்டும். அப்படி திடீரென்று சந்திக்கிற போதுதான் மனமுடைந்து தோல்வியை எதிர்கொள்ள முடியாமல் தவறான முடிவுகளை எடுக்கிறார்கள். தயவு செய்து உங்கள் பிள்ளைகளில் உண்மையான அக்கறை உங்களுக்கு இருக்குமானால் உங்கள் பிள்ளைகளை பாசங்காட்டுங்கள், தவறில்லை. கொஞ்சம் கண்டித்தும் பழவுங்கள். கொஞ்சம் பாசங்காட்டுங்கள், கொஞ்சம் கண்டியுங்கள், கொஞ்சம் அன்பு, கொஞ்சம் கண்டிப்பு. இப்படித்தான் எங்கள் மரபு வாழ்வு இருந்தது. ஒரு பொய்மையான பாராட்டு, பொய்மையான ஒரு அப்படி இல்லை. தயவு செய்து பிள்ளைகளை பாதுகாக்கிறோம் என்கின்ற பெயரிலே கெடுத்துக் கொள்ளுகிறீர்கள். திடீரென்று கைவிட்டு அவர்களுக்கு மிகப்பெரிய மோசம் செய்கிறீர்கள். இதை புரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். சாதனை செய்க பராசக்தி சாதனை.